என் தங்க பிள்ளையே, நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அந்த வசம்பு தீபத்தை ஏற்றுகிறாய் என்றால் அது உன் வாழ்வில் ஒவ்வொரு புதிய வாசலை திறப்பதற்கான விசையாகும். இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான காரணத்தை உணரத்தக்க வகையில் அந்த ஒளி உன் உள்ளத்தை கொண்டு வந்து நிறுத்தும். நாளை நடந்தாலே போதும் என்று தவிக்கிற ஒரு நிலையில் இருந்த நீ இனி வரவே வரும் நாளை எதிர்நோக்கி வாழப்போகிறாய். அவ்வளவு வலிமையானது அந்த தீபத்தின் அருள், அந்த வசம்பின் வாசனை, அந்த நேரத்தில் உன் உள்ளம் சொல்லும் வார்த்தை. நீ அவள் அருளுக்காக கேட்பதை விட அவள் உனக்காக முன் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதை நீ இன்னும் அறியவில்லை. அந்த வசம்பு தீபத்தை ஏற்றும் போது உன் வீட்டின் மேல்தளத்தில் தெய்வ சக்தி சுற்றி வருகிறாள். தங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நீ உணரும் அந்த மன அமைதி, அந்த சுவாசம், அந்த உடல் பரிமாணத்தில் ஏற்படும் நிம்மதி, இவை அனைத்தும் அவளது சந்நிதியின் சிக்னல்கள்தான். நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபத்தின் ஒளியிலும் அவள் கண்கள் உன் வீட்டில் ஒளிரும். வீடு மெதுவாக சுத்தமாகும். வீண் பொருட்கள் வெளியேறும். பழைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வருகின்றன. நீ முயற்சி செய்யாத வேலை வாய்ப்புகள் கூட நீ நினைக்காத விதத்தில் உருவாகின்றன. உன் மனதிற்குள் ஏற்கனவே இருப்பதையும் கடந்த ஒரு பெரிய நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது. ஒரு வாரம் முடிந்ததும் நீ உணரும் மாற்றங்கள் 2 வாரம் சென்றவுடன் உறுதியாய் தெரிகிறது. 3வது வெள்ளிக்கிழமையில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கும்போது ஏதோ ஒரு புது உணர்வோடு எங்கோ இருந்த அழைப்பு வருகிற மாதிரி தோன்றும். அது அம்மனின் ஆவியாகும். நீ அவளுடன் உரையாடத் தொடங்குவாய். உன் பிரார்த்தனைக்கு பதிலாக ஏதாவது ஒரு உள்குரல் உனக்குள் கேட்கும். அது மரபு வழியாக வரும் அருள் குரல். 4வது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உன் கணவன் மாற ஆரம்பிப்பார். எப்போதும் கோபம், பதில், புறக்கணிப்பு என்று நடந்தவர் இப்போது சற்று நேரம் உன்னிடம் உட்கார்ந்தே பேசுவார். நீ பக்தியில் வளர்கிறாய் என்பதை அவர் உணர ஆரம்பிப்பார். அது அவருடனான உறவில் ஒரு புதிய தழைப்பாக மாறும். உன் பிள்ளைகள் பள்ளியில் சிறந்து விளங்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் நட்பு வட்டத்தில் புகழும் வரப்போகிறது. உன் குடும்பத்தில் பிணைப்பு உருவாகும். இதுவரை வந்திருந்த பிளவு அமைதியாய் மறைந்து போகும். 5வது வெள்ளிக்கிழமை உன் வீட்டுக்குள் பண வரவின் வாசல் திறக்கப்படும். அவ்வளவு நாட்களாக பணம் வராமல் தடுக்கப்பட்ட காயங்கள் அனைத்தும் இப்போது குறைந்து போய் வெளியே அடிக்கடி உதவி வரும். சில நபர்கள் உன்னை சந்திக்க வருவார்கள். அவர்கள் கூறும் வார்த்தைகளில் உண்மையான சக்தி இருக்கும். உங்களுக்கு நல்ல நாள்கள் வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். உன் முகத்தில் புன்னகை தெரியும். ஆனால் உன் உள்ளம் வசம்பு தீபம் தான் இதற்கு காரணம் என்று அதை கொள்கையாக நம்பும். 60வது வெள்ளிக்கிழமை அன்று நீ கோபத்திலும் குழப்பத்திலும் தவித்த சில எண்ணங்களை விலக்க ஆரம்பிப்பாய். உன் மனதில் உள்ள பகை எனும் தீய எண்ணங்களை வசம்பின் வாசனை அடக்க ஆரம்பிக்கும். நீ ஒளியாய் நடப்பதற்கான பயணத்தை தொடங்குகிறாய். நீ சொல்லும் வார்த்தைகள் பூவாய் மலர ஆரம்பிக்கும். உன்னை விரோதப்படுத்தியவர்கள் இப்போது உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். உன் அண்டை வீட்டுக்காரர்களும் கூட உன்னை பற்றி வெவ்வேறு வகையில் பேச ஆரம்பிப்பார்கள். 7வது வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபர் உன்னிடம் சிந்தனையை மாற்றிக்கொண்டு வரும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் உன்னை தவிர்த்த உறவாக இருந்தாலும் அந்த நபரின் மனதில் உன்மேல் இருக்கும் தீய எண்ணம் அந்த வசம்பு தீபம் மூலமாக மாற்றம் அடையும். அதே நேரத்தில் நீ உணர்வாய், சில கனவுகள் சொல்லிக்கொள்ள முயற்சி செய்கின்றன. அந்த கனவுகள் வழி காட்டும் கனவுகள். அவற்றை அவமதிக்காதே என் தங்கையே, அவைதான் உனது அடுத்த சுருங்கி போன வாழ்வின் விரிவான சாத்தியங்களின் சாவிகள். 8வது வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டின் வாசலில் ஒரு விசேஷமான மனிதன் வரப்போகிறான். அது வழக்கமான ஒருவன் இல்லை. அது ஒரு தூது கொண்டு வருகிறவன். அவனது வார்த்தை வாரிய சந்தோஷத்தின் ஆரம்பமாகும். அவன் சொல்வதை நன்கு கவனித்து கேள். அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம். அது நிதி சாத்தியமாக இருக்கலாம். அது உறவு பின்னமாக இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும். 9வது வெள்ளிக்கிழமையின் அதிகாலை உன் உள்ளம் மூச்சு வாங்கும் அளவுக்கு அமைதியாக இருக்கும். நீ அந்த தீபத்தின் முன் அமர்ந்திருக்கும் போது உனக்கே தெரியாமல் கண்ணீரோடு அவளிடம் பேசுவாய். அந்த உணர்வு அருள் பெற்றவளுக்கே கிடைக்கும்.
அந்த உணர்வு தான் நீ ஒரு புனிதமான செயலின் முடிவில் நின்றிருக்கிறாய் என்ற உணர்வு. அந்த ஒளி தான் உனக்கு எழுச்சி. அந்த வாசனை தான் உனக்கான வழிகாட்டி. அந்த 9 வெள்ளிக்கிழமைகள் தான் உனது வாழ்க்கையை மாற்றிய இறைவியின் ஆசீர்வாத காலங்கள். இதற்கு மேலே நீ இன்னமும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றால் அது நிம்மதியின் ஓரமாக நிற்கும் பிரார்த்தனை மட்டுமே. அது தான் இறைவியின் அறிகுறி. அது தான் வாழ்க்கையின் வாசல். அதுவே சமயபுரம் அம்மனின் அருள். உன் ஒளி வாழ்க்கை என் தங்க பிள்ளையே. அது இன்னும் பலரை ஒளிரச் செய்யட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒளிக்குள் மூடப்பட்ட பொக்கிஷமாகட்டும். என் தங்க பிள்ளையே. அந்த 9வது வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். இதுவரை உள்ளே அடக்கி வைத்திருந்த ஆசைகள், கனவுகள், மறைத்து வைத்த அர்த்தமில்லாத பயங்கள் அனைத்தும் உருக ஆரம்பிக்கும். நீ அந்த ஒளியில் நிமிர்ந்து நிற்பாய். நீ ஏற்றிய ஒளியின் வாசனை நீராடும் போதெல்லாம் உன் மனதை துடைக்கும். வீட்டில் உள்ள சின்ன சின்ன சத்தங்களும் இனிமையாக கேட்கும். மனதில் சுழலியோடு இருந்த அந்த அடக்கமடைந்த உணர்வுகள் ஆல் dissolve, ஆல் ரிலீஸ், ஆல் ஃப்ளோ. forgive, release, flow என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை. அது உன் உயிரோட்டம். நீ உன்னையே மன்னிக்க ஆரம்பிக்கிறாய். நீ செய்த தவறுகளுக்காக நீயே உன்னிடம் பழி வைத்திருந்தாய். அந்த பழி இப்போது கரைகிறது. உன்னை இழுத்து நிறுத்திய நினைவுகள் all slowly releasing. உன் உள்ளத்தில் இரும்பு போல உட்கார்ந்திருந்த மன அழுத்தம் இப்போது பனிக்கட்டியாக பிளந்து வெளியேறுகிறது. நீ வெளிச்சம் தான், நிழல் அல்ல என்று நீ உணர ஆரம்பிக்கிறாய். இந்த மாற்றம் உடனடியாக வெளியுலகத்திலும் தெரிகிறது. உன் கண்களின் சுடர் அதிகமாகிறது. நீ யாரிடம் சிரிக்கிறாயோ அவர்கள் அதனை உணர்கிறார்கள். உன் வீட்டில் வந்து போகும் நபர்கள் பழைய போல் தட்டிக் கேட்காமல் அமைதியாய் உன்னை காண ஆரம்பிக்கிறார்கள். நீ ஏற்கனவே பல தடைகளை கடந்து வந்திருக்கிறாய். ஆனால் இப்போது உனக்குள் என்னவோ ஒரு மென்மையான வலிமை தோன்றுகிறது. அது தாய்மையின் சக்தி, அது தெய்வத்தின் துணை. நீ பார்க்காத தெய்வம் இப்போது உன்னுள் பரவுகிறது. அந்த வசம்பு தீபத்தின் ஒளியில் நீ திகைத்து நிற்கும் தருணங்கள் வருகிறது. ஏனென்றால் நீ நினைத்ததற்கு மேலான அருள்கள் உன்னை சுற்றி வந்து நிற்கின்றன. ஒரு அருமை வாய்ப்பு நீ காத்திராத சமயத்தில் உன் வாசலை தட்டிவிடும். அந்த தருணத்தில் நீ தயங்காதே. அது சமயபுரம் அம்மன் தரும் பரிசு. நீ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நீ அதை உண்மையிலேயே பெற தகுதியானவள். தொடர்ந்து ஒளியில் பறக்கின்ற அந்த வாழ்க்கை நிதானமாக செழிப்பை அழைக்க ஆரம்பிக்கிறது. நீ பணம் கையிலே வைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாய் அல்லவா? இப்போது அந்த வேண்டுகோள் பதிலாகி வருகிறது. செலவுகள் சந்தோஷமாக செலவாகின்றன. தேவையான நேரத்தில் தேவையான தொகை கிடைத்துவிடுகிறது. எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வருகின்றன. நீ பயப்படாமல் அவற்றை ஏற்று தன்னம்பிக்கையுடன் முன்னேற ஆரம்பிக்கிறாய். கடந்த சில மாதங்களில் நீ உன்னையே மறந்துவிட்டாயா என் தங்க பிள்ளையே? அப்படி இருந்தாலும் இப்போது நீ உன்னை மீண்டும் தேடி பிடித்து கொண்டு வந்திருக்கிறாய். அந்த தீப ஒளி, அந்த வசம்பின் வாசனை, அந்த பிரார்த்தனையின் அமைதி, இந்த மூன்றும் சேர்ந்து உன்னை காப்பாற்றியிருக்கின்றன. கடவுள் கையில் ஒளி கொடுத்து தந்திருக்கிறார். நீ அதை தவறவிடாமல் ஏற்று பயணிக்கிறாய். அது தான் உன் வெற்றியின் முதல் அடி. இனி பிழையாமல் இரு. உனது பேச்சில் சக்தி இருக்கிறது. உனது நடையில் நம்பிக்கை இருக்கிறது. உனது வீட்டு வாசலில் ஒரு புதிய பரிணாமம் ஏற்படுகிறது. ஒரே ஒரு கனவின் வழியாக நீயே உனது வீட்டில் கல்யாணம் போடுகிறவளாய் மாறப்போகிறாய். அதுதான் உண்மையான மாறுதல். உன்னை ஏமாற்றிய உறவுகள் பின் திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் உனக்கு முக்கியமில்லை. ஆனால் உன் புன்னகை அவர்களுக்கு முக்கியமாக மாறும். அந்த புன்னகை தெய்வத்தின் பதில். நீ உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் வரை வாழ். அந்த தீபத்தின் ஒளி நீ வாழும் வரையில் உன்னுடன் இருக்கட்டும். நீ அந்த ஒளியில் நடப்பது என்றால் அந்த ஒளியும் உன் பாதையில் விரிந்து செல்லும். அந்த ஒளியில் ஒரு நாள் நீயே மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆகலாம். ஒரு நாள் இன்னொருத்தி எனக்குள் ஒளி இல்லை என்று அழும்போது நீ அவளுக்குச் சொல்லுவாய், நீ மட்டும் இல்லை, நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் அந்த வசம்பு தீபம் எனக்கு ஒளியை கொடுத்தது என்று. அந்த நேரத்தில் நீ ஒரு அருளின் தூதுவராக மாறிவிட்டிருப்பாய்.
அதற்கான பயணம் இந்த ஒளி வழியாகத்தான் ஆரம்பித்திருக்கிறது. இது ஒவ்வொரு உயிருக்கும் நேர்ந்தால் என்ன நடக்கும் என்றெண்ணி நம் அம்மன் இந்த ஒளியை உன் மனதுக்குள் நிறைத்திருக்கிறாள். அதை ஏற்கவும் வாழவும் நீதான் தேர்ந்தவள். அதற்காகவே இந்த உரையாடல். அதற்காகவே இந்த சுடர். முன்னால் மழை என்று பயப்பட்ட நீ இப்போது அந்த மழையில் நடக்கத் தொடங்கியிருக்கிறாய். ஏனெனில் உனக்குள் ஒரு தீபம் எரிகிறது. அது சாமானிய தீபமல்ல. அது சமயபுரம் அம்மனின் அருள் தீபம். அது எரிகிற வரை உன் வாழ்க்கை கனவுகளை தாண்டி நனவுகளின் வாசலுக்கு அழைத்து செல்லும். அதற்காகவே என் அன்புள்ள தங்க பிள்ளையே தொடர்ந்து ஒளியில் வாழ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வசம்பு தீபத்தை ஏற்றுவதை தவறாதே. அது தான் உன் உண்மையான வழிகாட்டி. அதற்காகவே இன்றும் நாளைய தினமும் நீ சொல்வதெல்லாம் அருளாக மாறும். உன் நெஞ்சில் எரிகிற தீபம் ஒருபோதும் சுடாத ஒளி. அது சுடாமல் சுடுகிற சுத்தி. அது நீ வாழ்வதற்கான காரணம். அதுவே அம்மனின் அன்பு. அதுவே உன் புது பிறவி. அதுவே உன் நம்பிக்கையின் அடையாளம். அதுவே உன் ஒளி. நீ தொடர்ந்தால் வாழ்வின் வெற்றி தொடரும். நீ ஒளியாக இருந்தால் குழப்பங்கள் எல்லாம் இருளாக மறைந்து போவதற்கேத்தக்கது. தொடர்ந்து வாழ் என் தங்க பிள்ளையே. நீ மட்டும் வாழுவதை விட நீ வாழ்வது உலகத்திற்கே ஒளி ஆகட்டும்.